வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. என்னடா அப்படி தெரியுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கர்நாடகா ஸ்டேட் சைடு இருக்கேன். காலைல 7:45 ஆகுது, மணி 7:45 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்னோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டைமில். இருங்க காட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடே தெரியாத அளவுக்கு எல்லாம் மறைஞ்சு போய் கிடக்கு. இந்த சைடு அப்படி தான் இருக்குது. எல்லா சைடும் கிட்டத்தில் நம்ம ஸ்னோ அதிகமாக தெரியாது. இப்போ இதோட பயங்கரமாக ஒன்று காட்டுறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளியாக இருக்குங்க. ஆனால் அந்த சைடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த வயலே தெரிலங்க. நானும் தேடி தேடி பார்க்குறேன், அந்த வயலே காணோம். செம்ம ஸ்னோவாக இருக்குங்க. இந்த ஊர் ஃபுல்லாக அப்படி தான் பனியாக இருக்குமா சொல்லுவாங்க. பாருங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. மணி கரெக்டாக 7:45 ஆகுது. நான் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன். பாருங்க, ஒன்றுமே தெரில. இங்கே பாருங்க, அந்த சைடு பூரா வீடு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லைன்னு தெரில. பிளாக் கலரில் ஷேடோ அடிக்கும். பாருங்க, இது அந்த பக்கம் ஒரு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுதா? இது ஒரு பெரிய பங்களாங்க. அந்த பங்களாவே எப்படி தெரியுது நீங்களே பாருங்க. தெரியல பங்களாவே. இந்த அளவுக்கு பனி இப்போ பாருங்க, நான் வந்த சைடு கூட பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தேனாலே தெரியும், பயங்கரமான பனிங்க. நான் சொன்னேன்ல வயல் தாங்க. இந்த வயல் சைடு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஃபுல்லாக 8:30 வரைக்கும் வீடு தாங்க இருக்குது. ஆனால் அந்த வீடே தெரிலங்க. அந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு வீடுங்க. அந்த வீடே தெரில. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா தெரியல தெரில. இதெல்லாம் வீடு தாங்க. இந்த வீடெல்லாம் தெரியுதா பார்த்தீங்களா? எதையோ புகையடிச்சுட்ட மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க, இது பூரா வீடு தாங்க. ஆனால் அந்த வீடெலாம் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா பனிமுட்டை எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு? சூரியனே காணோம். இப்போ நம்ம மதுரை சைடெலாம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கெலாம் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கிட்டு பார்த்தா 1 ஹவர் பேக்கில் தாங்க வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனிமுட்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்படி தாங்க டெய்லி இருக்குது. பயங்கரமான பனி. என்ன சொல்கிறேன்னு தெரில. செம்ம கூலிங்க. நம்ம தமிழ்நாடு சைடுலேருந்து அங்கிட்டு வந்தாங்கன்னா புதுசாக பார்ப்பாங்க அந்த ஊரை. என்னடா அது இப்படி பனியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் காலையில் 8 மணிக்கு இப்படி பண்ணின்றதெல்லாம் என்னடா இவங்க எப்படா வேலை வெட்டிக்கு போகிறாங்கன்ற அளவுக்கு நினைக்கிற மாதிரி இருக்குங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பண்ணியில் நம்ம ஊரில் குழந்தைலாம் வெளியே வருமானே தெரியாது. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எப்படி பிள்ளைய வெளியே விளையாடுது பாரு. ஏன்னா அந்த கிளைமேட்டு செட் ஆகிட்டாங்க பாருங்க அப்படின்னு. அது போய் ஜர்க்கின் போட்டு வர அம்மா வர போகிறாங்க பார்க்க கரெக்ட். குட்டி நாயே, நாய்க்குட்டியை பார்ப்போமா? ஏய், ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு சொட்ரு போட்டு தான் இருப்பாங்க. சொட்ரு போடாத ஆட்களே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லோரும் அப்படி சொட்ரு போட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் அனுபவப்பட்டவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி இந்த ஊரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க போட மாட்டாங்க. ஸோ இதை அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக வீடியோவும் போடலை. இனிமேல் போடலான்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இது காலையில் எழுந்திரிச்சோன்னே இதே மாதிரி
ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே சரி போட்டு விட்ருவோம் அப்படின்னு நினச்சி போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்ம சேனலில். இனிமேல் வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். என்ன மாதிரி வீடியோஸ்னால் நமக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊர் சைடு ஏதாவது காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறம் எப்பவும் போல் நம்ம மதுரை லாங்குவேஜு, அது போக மதுரை விஷயங்கள், அது போக எல்லாமே வருங்க. அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் போதும். ஸோ நம்ம சேனலில் மறுபடியும் ரீரன்னிங் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக உயிரோட்டம் இல்லாமல் கடந்த அந்த சேனலுக்கு இனிமேல் உயிர் கொடுக்க போகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வேகமாக அது திமிரி எழுந்து மறுபடியும் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எப்பவும் போல் நான் உங்கள் நண்பன் மதுரை தமிழ். டாடா, பை பை.